நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, போன் ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டே இருக்கு. போன் பேசணுமா மாமா? ஏன் முன்னாடி பேசலாமா இல்ல நான் போனதுக்கு அப்புறமா தான் பேசணுமா? அது நாம் போலாம். என்னங்கப்பா? குடும்பம் பாத்து விடுங்க. ஏங்க இப்பதான் வேணி முதல் தடவையா சிரிச்சு பேசியிருக்கா. அண்ணன் தான் ரொம்ப வைக்கப்படுது. ஏன் மீனாட்சி, என்னங்க அவங்க 2 பேரும் மட்டும் ஏன் தனியா சுத்த சொன்ன? மெதுவா சுத்துனாங்கன்னா இனி அவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை காணாம போயிடும். ஓஹோ, அப்ப வேகமா சுத்துனா? ஏய், கணத்துல போட்டு கொடி. ஏமா வேகமா சுத்துனா 2 பேரும் எதுவும் பேசிக்கல, கோபம் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். நீ இவ்வளவு தூரம் யோசிப்பியா? இல்ல, கல்யாணமான புதுசுல உனக்கு யோசனை கொஞ்சம் குறைவு தானே, அதான் கேட்டேன். நானாவது யோசிக்க மாட்டேன். நீங்க பேசுறதுக்கே 10 தடவை யோசிப்பீங்க. நானு? ஆமா, நீங்க தாங்க. நல்லாவே தெரியுது உங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய லவ் ஸ்டோரி இருக்கும் போல இருக்கே. இல்லம்மா, தோணுச்சு அதான் கேட்டேன். ஒண்ணும் தோண வேணா, உன் வேலையை பாரு. என்ன அதுக்குள்ள பிரகாரம் சுத்தி வந்துட்டீங்க? ஆமாங்க அத்தை. சரி வாங்க போய் சாமி கும்பிட்டு வரலாம். சரி வாங்க சாமி கும்பிடலாம். பதட்டமா இருந்ததுக்கு காரணம் வெயிலும் கருப்பு சட்டையும் மட்டும் இல்ல, கல்பனாவும் தான். ஆமா தானே? அரவிந்த், என்னடா அது? வா, இல்லப்பா, அது ஏற்கனவே இவளால நம்ம வீட்டுல பிரச்சனை வெடிச்சது பத்தாதா? வா, உன்னை திட்டி என்னடா பண்றது? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் லைஃபுக்குள்ள வந்து இடைஞ்சல் பண்ண கூடாதுன்னு இவளுக்காக புத்தி இருக்கணும்ல மாமா. நீ சும்மா இருமா வேணி. இவளால உன் லைஃப்ல இனிமே எந்த பிரச்சனையும் வராது. என்ன மாமா, அவங்கள ஒண்ணும் சொல்லாதீங்க. பாவம், ஏதோ முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். அவ பேசட்டும். என்ன முக்கியமான விஷயம் இருந்தாலும் தப்பு இல்லையா? என்ன மாமா, யாருக்கிட்ட மனசு விட்டு பாரத்தை சொல்ல முடியுமோ அவங்க கிட்ட தானே பேச முடியும். விடுங்க மாமா, இவங்க 2 பேரும் பேசிட்டு வரட்டும். தனியா பேச என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் இங்கே பேசணும். மாமா, எனக்கு இவங்க மேல எந்த கோவமும் இல்ல. தனியா போய் பேசிட்டு வரட்டும், நாம இங்கேயே இருக்கலாம். என்ன மாமா பாக்குறிய? போங்க, போய் சட்டுப்புட்டுன்னு பேசிட்டு வாங்க. வீட்ல வேற பாவம் பாட்டி தனியா இருப்பாக. வெயில் இறங்குறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும். என்ன மாமா, புருஷ பொண்டாட்டிக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்றிய? போங்க மாமா. போங்க
மாமா? உன்னையும் என் புருஷனையும் விட்டு பிடிக்கலடி. கோர்த்து விட்டு வேடிக்கை பாக்குறேன். வேணிய கோபக்காரியாவே பாக்குறீங்கல்ல, இனி தெரியும் நான் யாருன்னு. வேணி, நீ இப்படி விட்டு கொடுத்து போவேன்னு நான் நினைக்கலம்மா. நானும் தான் மாமா நினைக்கல. எங்க அப்பா அம்மா புத்தி சொல்லியும் கேட்கலனா எப்படி மாமா? சொல்லு கல்பனா. ஏய், என்னாச்சு? நான் ரொம்ப தப்பானவ அரவிந்த். இல்லனா கல்யாண பேச்சு வர வர அமைதியா இருந்துட்டு இப்ப மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லுவேனா? என்னாலதான் எல்லாருக்கும் ப்ராப்ளம். என் குடும்பத்தோட நிம்மதியை உடைச்சு உங்க வாழ்க்கையும் ஆட்டி படைக்கிறேன். நான் அப்படி சொன்னா? அதானே நினைச்சோம். எங்க அப்பா பேசுனதுக்காக எதுவும் ஃபீல் பண்ணாத. மாறவே மாட்டான்னு நினைச்ச வேணியே மாறிட்டா. கண்டிப்பா உன் சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பா. அவங்க இடத்துல நான் இருந்தா கூட இதை நான் செய்ய மாட்டேன். என்ன பண்ணட்டும்? புரியல. எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல. பொண்ணு பார்த்துட்டு போன 2வது நாளே போன் பண்றாரு. ஒரு மாதிரியா பேசுறாரு. என்ன பேசினாரு? யாரையாவது லவ் பண்ணிருக்கியா, கிஸ் பண்ணிருக்கியா, 2 பேருக்குள்ள அப்புறம் டெய்லி தப்பு தப்பா பேசுறாரு. கேட்ட போட்டோவா அனுப்புறாரு. என் போட்டோல முகத்தை மட்டும் எடுத்துட்டு அத வேற போட்டோட சேர்த்து அனுப்புறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டி. உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னியா? அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட பேச சொன்னேன். என்ன சொன்னாரா? அமெரிக்கால இதெல்லாம் சாதாரணம், அதுவும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதானேன்னு பேசினாருன்னு சொன்னாரு. இதெல்லாம் பெருசு பண்ண வேணாம், பேசாம இருன்னு சொல்லி திட்டுறாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதெல்லாம் பெருசு பண்ண வேணாம், பேசாம இருன்னு சொல்லி திட்டுறாரு. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? நான் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணேன். ஆனா அவர் போன் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. எனக்கு அவரை சுத்தமா பிடிக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கல்யாணம் பண்ணி மொத்த லைஃபும் செதஞ்சு போறதுக்கு காலம் ஃபுல்லா தனியாவே இருக்கலாம். செத்துறட்டுமா? கல்பனா, முடியல. எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கிறதுக்கு பேசாம இல்லாமலே போயிடலாம்ல. ஏய் கல்பனா, இந்த மாதிரி தப்பா எதுவும் யோசிக்காத ப்ளீஸ். உனக்காக நாங்க எத்தனை பேர் இருக்கோம்? மனசு விட்டுற வேணாம். முதல்ல அலறத நிறுத்து. என்னங்க மாமா, நாங்க வேணா கிளம்பட்டுமா? நீங்க வேணா பேசிட்டு மெதுவா வாங்க. இல்ல போலாம். மாமா, பைக் தான் இல்லையே, எப்படி இவளை கொண்டு போய் விடுவிய? இல்ல, அவங்க ஆட்டோ பிடிச்சு போயிடுவாங்க. சரி, அப்ப வாங்க போலாம். ஆரம்பிச்சிடுச்சுடி வேணியோட ஆட்டம். இனி ஆடுவன் பாரு. சலங்க கட்டி வானத்துக்கும் பூமிக்குமா. வேடிக்கை பாரு.
என்ன பண்றவ? பேச வேண்டியதானே? நான் உங்களுக்கு பயந்து போய் போனை கட் பண்ணல. அதானே. எனக்கு நீ பயந்திருந்தாதான் எப்பவோ என் மகன் கூட சந்தோஷமா வாழ்ந்து ஒண்ணுமண்ணாக எனக்கு புள்ளைய பத்து தந்திருப்பியே. நீ என்னதான் குட்டிக்காரனம் போட்டாலும் இங்க எதுவும் மாறாது. உங்க அண்ணன் வேணிய சந்தோஷமா வச்சிருக்கேன்னு வாக்கு கொடுத்து கூட்டிட்டு போயிருக்காரு. வேற என்ன வேணும்? அந்த வாக்கு வெறும் வார்த்தையா போயிடாம வாழ்க்கையில நடத்தி காட்டணும். அது வேற உன் வீட்டுக்கு நீ போன் பண்ணி குழப்பம் வர வைக்காம இருக்கணும். வேணி வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தவங்களே குறை சொல்லாதீங்க அத்தை. நான் அப்படிதாண்டி சொல்லுவேன். அதுவும் மத்தவங்கள கூட சொல்ல மாட்டேன். உன் ஒருத்திய மட்டும் தான் சொல்லுவேன். நடக்கிற எல்லா பஞ்சாயத்துக்கும் நீ ஒருத்தி தாண்டி காரணம். அத்தை, எல்லா பிரச்சனைகளையும் பேச்சால மட்டும் தீர்க்க முடியாது. ஐயோ, அதத்தே நானும் சொல்றேன். நான் என்னதான் செய்யணும்னு சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி சீர்கொண்டு வா. 100 பவுன் நகை, 20 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், என் மகன் போய் வர ஒரு காரு, அம்புட்டும் வேணும். போ, உன் வீட்ல போய் பேசி நாளைக்கே கொண்டுட்டு வா. என்ன சத்தத்தையே காணோம்? முடியாதுல்ல? எங்க வசதி என்னன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. காசு பணத்தை தர முடியாதவ என் மகனுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம்ல. அவரு சந்தோஷமா இல்லைன்னா அது ஏன்னு அவர்கிட்டயே கேளுங்க. என்ன ஏன் அத்தை டார்ச்சர் பண்றீங்க? அடியே, ஆம்பளைங்க சந்தோஷமா இருக்கிறது பொம்பளைங்க கையில தாண்டி இருக்குது. ஒன்னே கேட்காம தெருவுல போற பொம்பளையா கேட்க முடியும்? உங்களுக்கு என்னதான் வேணும்? விடுதலை பத்திரம். என்ன பாக்குறவ? நானும் நீ இப்ப மாறுவ அப்ப மாறுவேன்னு பொறுத்து பாத்துட்டேன். நீ மாற மாட்ட. இந்த வீட்டு வாரிசையும் பெத்து கொடுக்க மாட்டேன். அதனால ஒரு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடு. என் மகனுக்கு வேற ஒருத்தைய கட்டி வைக்கிறேன். நீ இங்க இருந்தாலும் சரி, உன் அப்பா வீட்டுக்கு போனாலும் சரி. என்ன பாக்குறவ? பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நான் எதையும் செய்ய வேண்டி. நீ உன் வீட்டுக்கு திரும்பி போனாலும் வேணி இந்த வீட்டுக்கு வர மாட்டா. அப்படி வந்தா உன் வீடு மொத்தமும் கண்ணீர தாண்டி குளிக்கும். என்ன சரியா? எதுக்கு இப்ப அவளோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நியாயம் கேக்குறங்க. என்ன நியாயம் கேக்குறவ? நம்ம தனுஷ் நம்ம முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. நெசமா இல்லையா அவளை கேளுங்க. அத உன் மவனையும் கூட வச்சுல கேட்கணும். தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. 2 பேர்ல யார் தப்பு பண்ணாலும் அனுசரிச்சு போக வேண்டியது பொண்ணு தானேங்க. அத உன் மகளுக்கு சொல்லி கொடுத்தியா? பா, என்னப்பா ஆச்சு? காவியா ஏன் ஒரு மாதிரி இருக்கா? டேய் பைத்தியக்கார, நான் உனக்காக உசுர பிடிச்சு கத்திட்டு இருக்கேன்டா. கேபிள் டிவி கட்டா இருக்கும், படம் பார்க்க முடியாத கோவத்தை என் பொண்டாட்டி கிட்ட காட்டுறேன். அப்பாவும் நானும் வந்ததும் நாடகத்தை மாத்தி போடுறேன். ஏமா, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? அப்புறம் என்னப்பா சும்மா சும்மா இவளையே குறை சொல்லி சண்டை போட்டா என்ன அர்த்தம்? உன் மூஞ்சில தெரியுற சந்தோஷம் நிஜமில்லன்னு அர்த்தம், ஒட்ட வச்சதுன்னு அர்த்தம். அப்பா, நாங்க சந்தோஷமா தான்ப்பா இருக்கோம். டேய் தனுஷே, போய் பேசாதடா. இல்லங்க, அது வந்து அவன் தான் சந்தோஷமா இருக்கான்னு சொல்றான்ல, விடு. எல்லா பொய்யும் ஒரு நாள் முச்சந்தில வந்து உடையும்ல, அப்ப பாப்போம். சரி சரி, சோறு எடுத்து வை, வா போவோம். என்னாச்சு காவியா? தயவு செஞ்சு உன் கரிசனை எதுவுமே வேண்டாம். பேசாம போ, போய் சாப்பிடு. உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? போயே. இது தப்பு காவியா. எல்லாத்துக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த நினைக்கிறவனை காயப்படுத்தாத. சுருக்குற வலி கூடுச்சுன்னா நான் எப்படி மாறுவேன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் இழப்பு உனக்கு தான் பெருசா இருக்கும், பாத்துக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அரவிந்த், அரவிந்த், அப்பா,
என்னப்பா கூப்பிட்டீங்களா? சொல்லுங்கப்பா. நீ பண்ணது சரியா? அப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. கல்பனாவோட பேசுனதை பத்தி சொல்ல வரீங்களா? நான் தப்பானவன் கிடையாதுப்பா. கல்பனா கூட தான். ஆனா நான் பேசுறது அதை பத்தி இல்ல. வேணி என்ன நினைப்பா? இன்னைக்கு ஓகேடா, பட் திரும்ப எல்லா நேரத்திலயும் வேணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாடா. நான் புரிய வைக்கிறேன்ப்பா. நான் என்ன பேச வர்றேன்னு புரியாம நீ செய்யறதான் சரின்னு வாக்குவாதம் பண்ண வரியா? இல்லப்பா. நீ கல்யாணம் பண்ணிருக்கிறது யார தெரியுமா? அப்ப தாத்தாவுடைய தாத்தா இந்த ஊரையே கட்டியாண்ட ராஜா. பரம்பரை பெருமைக்கெல்லாம் பயந்து சாக முடியாதுப்பா. ஆனா வேணியும் அவங்க அப்பாவும் அந்த பெருமையை தூக்கி வீச தயாரா இல்ல. அதுக்கு நான் என்னப்பா பண்றது? தயவு செஞ்சு கல்பனாவை மறந்துரு பா. இது ஒரு சாதாரண ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பா. எனக்கு அப்படி தெரியலடா. என்னமோ பிரிஞ்சு போன ரெண்டு பேரும் மறுபடியும் சேர துடிக்கிற மாதிரி தோணுது. பா நீங்க கூட அப்படி புரிஞ்சுப்பீங்க? உங்க ரெண்டு பேருடைய பேச்சும் நடவடிக்கையும் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் புரிய வைக்கிறது இதை மட்டும்தான். பா இனிமே கல்பனா உன்னை கான்டாக்ட் பண்ணவே கூடாது. அத நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? அவ ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கா. இந்த பூமியில அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்கடா. எல்லாருக்காகவும் இறக்கப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சுக்க போறியா? என்னப்பா பேசுறீங்க? மத்தவங்களும் கல்பனாவும் ஒண்ணா? ஆமா. உன் பேருக்கு பக்கத்துலயும் உனக்கு பக்கத்துல இருக்க வேண்டியது வேணி மட்டும்தான். என்னை நிறைய பேச வைக்காத அரவிந்த். அதான் நீங்க நிறைய பேசிட்டீங்களேப்பா. உன்னை அடிக்கவோ வெளியே போக சொல்லவோ சொல்லலையே. உன் லைஃப மட்டும் யோசி, வேணிய பத்தி யோசி. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வேற யாரையும் லிஸ்ட்ல சேர்க்காத. என்ன வலிக்குதுப்பா? உண்மை வலிக்கத்தாண்டா செய்யும். உன் வலிக்கும் வேதனைக்கும் காரணம் நாங்க இல்ல, நீதான். நீ ஒருத்த மட்டும்தான். உன்னால ஏன் பதில் பேச முடியல? ஏன்னா நீ பண்ணது தப்பு. உன் மனசோட பேச்ச மட்டும் கேட்காத, அறிவு சொல்றதையும் கேட்கணும். மனசும் அறிவும் உணர்ச்சியா ஒரே கோட்ல நிக்க கூடாதாப்பா? கூடாதுடா. நீ ஒரு சாதாரணமானவன். உன்னை ஒரு போராளியா கற்பனை பண்றதை நிறுத்திக்கோ. செத்துருவேப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் தவிர மத்தவங்களை நேசிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை வந்தா நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லப்பா. எங்க அப்பா எனக்கு கத்தந்த அகிம்சையும் நானா தேடி கத்துக்கிட்ட சுயமரியாதையும் சாகவே சாகாதுப்பா. யாத்தே சூப்பரு. நீங்க இப்படியே இருங்க மச்சான், அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். நான் கும்பிடுற எல்லா சாமியும் நல்லா கேட்டுக்கங்க. இத மட்டுமாவது நான் விரும்புற மாதிரி செஞ்சு கொடுங்க.